நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப துணிவு படத்தினுடைய அதிகாலை காட்சி நம்ம கோயம்பேட்டில் நடக்கும் போது ஒரு இளைஞர் இறந்து போனாரு. அன்றைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த அதிகாலை காட்சிக்கு இங்க வந்து தடை வந்தது. இப்ப ஆந்திராவுல புஷ்பா 2 சிறப்பு காட்சிக்கு அல்லு அர்ஜுன் அங்க போய் அங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து அதுல ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. இப்ப ஆந்திராவுல ஒண்ணு நாங்க இனிமே சிறப்பு காட்சிக்கு அனுமதி தரமாட்டோம்னு சொல்றாங்க. அதே நேரம் நாளைக்கு ஒரு பவன் கல்யாண் படமோ ஒரு ராம் சரண் படமோ வந்தால் அதிகாலை காட்சி இல்லைன்னு இவங்களால சொல்ல முடியாது. என்ன காரணம்னா பவன் கல்யாண் அங்க வந்து பொறுப்புல இருக்காரு. என்ன அப்படி இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படம் எடுக்கும்போது நாங்க தரமாட்டோம்னு எப்படி சொல்ல முடியும்? நீ இங்கேயே பார்த்தா ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வெளியிடுகிற படமாக இருந்தால் உன்னை சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைக்குது. அந்த மாதிரி எல்லா இடத்துல அரசியல் புகுந்ததால் இந்த அதிகாலை காட்சி அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவு எடுக்கணும். இந்த அதிகாலை காட்சிக்கு யாருமே அனுமதி கொடுக்க கூடாது, அல்லது குறைந்தபட்சம் நீதிமன்றமாவது இதுல தலையிடணும்.